டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம HWL பூஞ்சாஜி, அதாவது பாபாஜி அப்படின்னு நம்ம அன்பா சொல்றோம் இல்லையா, அவரை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அவரோட வாழ்க்கை, போதனைகள், குறிப்பா சில எழுத்துக்கள் மூலமா கிடைக்கிற தகவல்களை வச்சு. கரெக்ட். இதுக்காக ஒரு புத்தகத்துல இருந்து சில பகுதிகளை எடுத்திருக்கோம். இதுல கடிதங்கள், பேட்டிகள், அவரோட டைரி குறிப்புகள், சில நடந்த சம்பவங்கள்னு நிறைய இருக்கு. இந்த எழுத்துக்கள் வழியா பார்க்கும்போது வெறும் தத்துவமா இல்லாம அவரோட அனுபவங்கள், சீடர்களோட அவர் எப்படி பழகினார், அவரோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் நேரடியா புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா. எங்க நோக்கம் என்னன்னா, இந்த எழுத்துக்கள் மூலமா பாபாஜியோட மையமான செய்தி என்ன, இதுல சொல்லப்பட்ட அனுபவங்கள் எது நமக்கு காட்டுது, அவரோட பாதையோட சாரம்சம் என்னங்கறத உங்களுக்கு தெளிவா கொண்டு சேர்க்கணும். சரிதானே? சரிதான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரி, முதல்ல பாபாஜியோட வெளிநாட்டு பயணங்கள். அதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, அவர் பல நாடுகளுக்கு போயிருக்கார். வெனிசுலா, போர்ச்சுகல், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஓமன், அமெரிக்கான்னு. முதல்ல வெனிசுலா 1975-76ல. அங்க மிஸ்டர் டீன்னு ஒருத்தர் பாபாஜிக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. ஏதோ பாஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் கூட இருந்திருக்கு. ஆமா, அந்த கடிதத்துல அதெல்லாம் வருது. பாபாஜி வந்த பிறகு அந்த மிஸ்டர் டீக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குது. நிர்விகல்ப சமாதி, அப்புறம் சகஜ நிலைன்னு சொல்றாரே. ஆமா, அந்த நிலையை அடைஞ்சதா சொல்றார். அகங்காரம் சாகணும், குருகிட்ட முழுசா சரணடையணும்னு எல்லாம் அதுல வருது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, மிஸ்டர் டி பாபாஜி தனக்கு மத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கிற சக்திய கொடுத்ததா சொல்றாரு. இது பாபாஜியோட நேரடி அணுகுமுறைய காட்டுது இல்லையா? ஆமா, அதோட பாபாஜி ஒரு கடிதத்துல சொல்றார், தன்னோட நோவே, அதாவது எந்த வழியும் இல்லைங்கிற போதனை அங்க இருந்த கல்வியாளர்களையும் படிச்சவங்களையும் கவர்ந்துச்சுன்னு. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வழியே இல்லைன்னு சொல்லா எப்படி கவரும்? ஒருவேளை வழக்கமான பாதைகள்ல திருப்தி அடையாதவங்களுக்கு அது உண்மையா பட்டிருக்குமோ? இருக்கலாம். அடுத்து போர்ச்சுகல் 1976ல. அங்க மீராங்கிறவங்களோட அம்மா வீட்ல தங்கியிருக்கார். முய்னோட்டோ ராமான்னு ஒரு இடம். அங்க ஜென்குரு தேஷிமாருவ சந்திச்சிருக்காரு. அதுல ஒரு விஸ்கிகான் பத்தின வேடிக்கையான சம்பவமும் இருக்கு. ஆனா லிஸ்பன் யோகா மையத்துல நடந்த சில விஷயங்கள் அவரோட நேரடியான பேச்சை காட்டுது. தேடல் இல்லாதவங்கள பார்த்து கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிறார். ஒரு பெண்ணுக்கு என்ன சொன்னார்? உன்னை உன் செருப்பாலேயே அடிச்சுக்கணும்னு சொன்னதா குறிப்பிருக்கு. அடேங்கப்பா, ரொம்ப நேரடி. ஆனா இதுல அவரோட பாணி தெரியுது. அப்புறம் சேனலிங் பண்றவங்கள பத்தி கேட்டப்ப கூட அது ஒரு மனநல பிரச்சனையா இருக்கலாம்னு சொல்லியிருக்கார். ஆமா, எல்லா ஆன்மீக விஷயங்களையும் அவர் ஏத்துக்கல. அந்த செருப்பு விஷயமும் ஒருவேளை அகங்காரத்தை அடிக்கிறதோட குறியீடா இருக்கலாம். நிச்சயமா அவர் நகைச்சுவையா இருந்தாலும் கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. அடுத்து பிரான்ஸ். அதே 1976ல. அங்க சூழல் கொஞ்சம் அமைதியா ரிஷிகேஷ் மாதிரி இருந்ததா சொல்றார். ஆத்துல குளிச்ச அனுபவம். அங்க ஒரு கர்தினாலோட விவாதம் நடந்திருக்கு. ஒலிக்கு முன்னாடி ஒலியா அப்படின்னு. ஆமா, பாருங்க, வெறும் பக்தி மட்டும் இல்ல, தர்க்க ரீதியாவும் அவர் அணுகிறார். அப்புறம் துன்பத்தை விரும்பின ஒரு பெண்மணியை சந்திச்சது. அது முக்கியமான உரையாடல். துன்பம் தேவையானது, அது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுங்கிற கருத்தை பாபாஜி ஏத்துக்கல. அதை நிராகரிக்கிறார். அது தேவையற்றதுன்னு சொல்றார். ஆமா. சரி, அடுத்து ஆஸ்திரேலியா 1976 அல்லது 77லையா? ஆமா, அப்போ போயிருக்காரு. விமானத்துல ஒரு பாதிரியாரோட பைபிள் வர்சஸ் வேதாந்தம்னு பேசியிருக்காரு. அங்க ஜாஸ்மின் ஒரு பெண். அவங்களுக்கு முதல் சந்திப்பிலேயே ஒரு பயங்கரமான அனுபவம். என்ன அனுபவம்? உலகம் வெடிச்சு செதிரிச்சு எங்களுக்குள்ள தூரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அனுபவமா இருந்திருக்கு. ஆனா அங்க இருந்த சில யோகா குழு தலைவர்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. இது இயல்புதான். நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு புதுசா வர நேரடியான போதனைகள் சில சமயம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கும். இந்த திடீர் ஞான அனுபவங்கள் ஜாஸ்மின் மாதிரி இது பாபாஜியோட தனித்துவம் இல்லையா? ஆமா. அப்புறம் ஓமன் 1983ல வெங்கடேஷ், அதாவது ராஜ்பிரபுவோட தங்கியிருக்கார். ஓமன் ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்றார். கொஞ்சம் எடை கூடிட்டேன்னு நகைச்சுவையா குடிப்பெழுதுறார். ஓமன்ல இந்தியர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ சூழல் வித்தியாசமா இருந்திருக்கும். கடைசியா அமெரிக்கா 1986-87 ஹவாய் ராஜ்பிரபுவோட தான். ராஜ்பிரபுவுக்கு பூனா அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் 1987ல மனதை கொடுக்குதுன்னு ஒரு ஆழமான அனுபவம் பாபாஜியால கிடைச்சிருக்கு. ஜனகர் கதை மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி. குருவுக்கு மனதை முழுசா அர்ப்பணிக்கிறது, பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அப்புறம் ஹவாயில இயற்கையான லிங்கம் யோனியை தேடி போன ஒரு பயணம். இதுல நிறைய குறியீடுகள் இருக்கு. குரு சிஷ்ய உறவோட ஆழம், ராஜ் பிரபு,
மனதை கொடுப்பதுங்கிற தத்துவம், ஹவாய் பயணம், இது எல்லாமே அவரோட போதனைகளை வெறும் வார்த்தையா இல்லாம அனுபவமா காட்டுது. சரி, இந்த பயணங்கள் ஒரு பக்கம். இப்போ அவரோட முக்கிய சீடர்கள் சிலரோட அனுபவங்கள், அவங்க வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற சில அற்புதங்களை பார்க்கலாம். இது இன்னும் ஆழமா அவரோட தாக்கத்தை புரிய வைக்கும். ஆமா, ஏன்னா தத்துவம் கேட்க நல்லா இருக்கும். ஆனா அது ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்திச்சுங்கிறது முக்கியம் இல்லையா? முதல்ல சுபோதினி நாயக். இவங்களோட அனுபவம் ரொம்ப விரிவானது. ஒரு ரயில் விபத்தை பார்த்து ஏற்பட்ட அதிர்ச்சியில இருந்திருக்காங்க. அப்போ பாபாஜி பக்கத்துல தூங்குன உடனே அமைதி கிடைச்சிருக்கு. இது குருவோட சந்நிதி, அவரோட இருப்பு, அதுக்கே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க அத்தைக்கு ஞானோதயம் கிடைச்சது இவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருந்திருக்கு. குரு பூஜையப்போ கிருஷ்ணர் தரிசனம் கிடைச்சிருக்கு. கணவர் ஆரம்பத்துல எதிர்த்திருக்கார், ஆனா அப்புறம் ஏத்துக்கிட்டார். அவங்க பையன் ஷரத்துக்கு ஞானோதயம் கிடைச்சது, தீப்பொறி மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா. அப்புறம் சர்க்கரை நோயிலிருந்து குணமாவறாங்க. கரும்புச்சாறு குடிச்சதும் சரியாச்சுன்னு சொல்றாங்க. கரும்புச்சாரா? ஆமா. அப்புறம் புனே ராணுவ முகாம்ல நடந்த ஒரு சம்பவம். இவங்களுக்கு தெரியாத ஆங்கிலத்துல இவங்க மூலமா பதில் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இறந்துட்டாருன்னு நினைச்ச கணவர் திரும்ப வந்து அப்புறம் கொஞ்ச நாள்ல உண்மையிலே இறந்து போறார். இந்த சமயத்துல எல்லாம் பாபாஜி ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி ரொம்ப பாசமா ஆதரவா இருந்திருக்கார். இதுல பல அற்புதங்கள், தரிசனங்கள் பத்தி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதெல்லாம் உண்மையா? குருவோட அருளால விதி மாறுமா? இல்ல இதுவும் மனத்தோட விளையாட்டா? பாபாஜி எதுவும் நிகழவில்லைன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்க முடியும்? இதுக்கு நேரடி பதில் இந்த எழுத்துக்கள்ல இல்ல. ஆனா சீடரோட பார்வையில இது நிஜமான அனுபவம், குருவோட சக்தி. ஆமா, அவங்க அனுபவத்தை அவங்க அப்படித்தான் உணர்றாங்க. அடுத்து ஷரத், சுபோதினியோட பையன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே தர்சனங்கள் இருந்திருக்கு. பாபாஜிய சந்திச்சு மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேக்குறார். அதுக்கு பாபாஜி என்ன பதில் சொன்னார்? எண்ணங்கள் எழாம பாத்துக்கோ, அவ்வளவுதான். அத கேட்டதும் இவருக்கு மனம் முழுசா நின்னு போச்சு. ஒரு டோட்டல் மைண்ட், முழுமையான மனநிலைக்கு போயிட்டதா சொல்றார். இதுதான் அந்த முயற்சியற்ற நிலையா? ஆமா, நிரந்தரமான முயற்சியே இல்லாத நிலைன்னு விவரிக்கிறார். இதுக்கப்புறமும் கடவுளர் பாபாஜி தரிசனங்கள் கிடைச்சிருக்கு. அவர் ஒரு பொறியாளர். ஆனா அறிவு சேமிக்கப்படல, ஏதோ ஒரு சக்தி தான் அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்றார். இது ரொம்ப ஆழமான கருத்து. ஞானோதயம் கிடைச்ச பிறகும் உலக வாழ்க்கை நடக்குது. ஆனா நான் சீரங்கிற எண்ணம் இல்லாம நடக்குது. செயல்பாடு இருக்கு, ஆனா செய்பவர் இல்லை. ஆமா. அடுத்து சுரேந்திர கௌர். இவங்க சீக்கிய பின்னணியிலிருந்து வந்தவங்க. அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேகம்தான். அப்புறம் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? பாபாஜி வாஹே குருன்னு சொன்னதை கேட்டதும் அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம், ஒரு எம்டினஸ் உணர்வு ஏற்படுது. தன்னோட நிலையை அப்படிதான் விவரிக்கிறாங்க. வெற்றிடம். வெற்றிடும். ஷரத் முழுமையான மனம்னு சொன்னார், இவங்க வெற்றிடம்னு சொல்றாங்க. வார்த்தை வேற, ஆனா அனுபவம் ஒன்னா இருக்குமோ? இருக்கலாம். இதுக்கு காரணம் குருவோட அருள் மட்டும்தானே சொல்றாங்க. பாபாஜி அவங்க மேல ரொம்ப பாசம் காட்டினதையும் உன்னை முத்தமிட விரும்புகிறேன்னு சொன்னதையும் குறிப்பிடுறாங்க. ஆனா இவங்க டைரி எதுவும் எழுதல. இதுலயும் பாருங்க, குருவோட ஒரு சொல்லுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. அந்த நேரடி தன்மை, அனுபவத்தை விவரிக்க வார்த்தை இல்லைங்கிறதும் தெரியுது. கேட்ட அனுபவம் பாபாஜி இவருக்காக வேலைக்கு விண்ணப்பிச்சது. பாபாஜி வேலைக்கு அப்ளை பண்ணாரா? ஆமா, அப்படி ஒரு குறிப்பு இருக்கு. குடும்பத்துல நடந்த அற்புதங்கள், சகோதரனோட விபத்து, அதிலிருந்து மீண்டது, அப்பாவோட மரண தருவாயில கிடைச்ச தரிசனம், குழந்தை கிருஷ்ணர் தரிசனம், கைலாச தரிசனத்துல உறவு பொருள் தானா தோன்றியதுன்னு பல விஷயங்கள். இதெல்லாம் நம்பிக்கை, பாதுகாப்பு, விதி, தரிசனம், அற்புதம் பத்தின கேள்விகளை மறுபடியும் எழுப்புது. ஆமா, இவங்க எல்லாம மிஸ்டர் டி, ஜாஸ்மின், சுமன், அர்னோ, சசிகலா, முர்ரே ஃபெல்ட்மன்னு இன்னும் பல பேருக்கு உடனடி ஞான அனுபவங்கள் கிடைச்சதா குறிப்புகள் இருக்கு. இந்த அனுபவங்கள்ல பொதுவா பாக்குறது என்னன்னா, அது திடீர்னு நடக்குது. குருவோட ஒரு சொல், பார்வை, இல்ல அவரோட இருப்பு காரணமா இருக்கு. உலகம் மறைஞ்சு போறது, வெற்றிடம், அமைதி, ஆனந்தம்ங்கிற வர்ணனைகள் திரும்ப திரும்ப வருது. சரி, இப்போ இந்த அனுபவங்களுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற பாபாஜியோட முக்கிய போதனைகள், அவரோட தத்துவ பார்வை என்னன்னு கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். நிச்சயமா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாபாஜியோட மையமான போதனை கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். அது அஜாதவாதம். அஜாதவாதம். ஆமா, அதாவது உண்மையில எதுவுமே நிகழல. நத்திங் எவர் ஹேப்பன்ட். எதுவுமே நடக்கலையா? நாம வாழ்றோம், பாக்குறோம், பேசுறோம், இதெல்லாம் இதெல்லாமே ஒரு தோற்றம், ஒரு கனவு மாதிரிங்கிறது சார்பு நிலை பார்வை. ஆனா பரமார்த்திக உண்மை நிலையில உருவாக்கம், அழிவு, பிறப்பு, இறப்புன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் மனசோட தோற்றம். கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்கு. பாபாஜியோட டைரி குறிப்பு ஒன்னு இதை நேரடியா சொல்லுது.
உருவாக்கம் இல்ல, அழிவும் இல்ல, பிறப்பும் இறப்பும் மனதின் மாயையால் உணரப்படுகின்றன. ஆமா, இது புரிஞ்சிக்க கடினமான கருத்துதான். அப்போ உண்மை நிலை என்ன, ஆத்மா என்ன? அது கருத்துக்களுக்கு, காலத்துக்கு, மனசுக்கு அப்பாற்பட்டது. அதுதான் மூலம். அதுதான் அறியப்படாத உண்மையான குரு. நாம நினைக்கிற இந்த நான்கிறது இல்ல. அந்த ஆத்மாதான் நாம. ஆத்மாதான் பிரம்மம். ஒரே ஒரு உண்மையான குரு தான் இருக்காரு. அவர் அறியப்படாதவர்னு அவர் சொன்னதே இதத்தானா? ஆமா, அது நம்மோட உண்மையான சொரூபம். அப்போ ஞானோதயம், முக்தி அடையிறது எப்படி? அதுக்கு வழி என்ன? முயற்சி பண்ணணுமா? பாபாஜி தெளிவா சொல்றார், முயற்சி, பயிற்சி, சாதனா மூலமா அதை அடைய முடியாது. அப்போ எப்படி? ஏன்னா நீங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஏற்கனவே அதுவாத்தான் இருக்கிறீங்க. அத மறைக்கிற மனச தாண்டி போகணும். அது குருவோட அருள், ஒரு சொல், ஒரு பார்வை மூலமா திடீர்னு நிகழலாம். ஜாஸ்மின் அனுபவம் மாதிரி, ஜனகர் கதை மாதிரி. ஆசைகள் எல்லாமே இருக்கிறது முக்கியமா? ஆமா, ஆசையற்ற நிலை ரொம்ப முக்கியம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இயல்பா இருக்கிறது. அதுதான் சகஜஸ்திதி, முயற்சியே இல்லாத நிலை. அப்போ இந்த மனசு இதானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றோம். இது என்ன பண்றது? மனம்தான் மாயை, துன்பத்தோட மூலம்னு பாபாஜி சொல்றாரு. அதனாலதான் மனச விட்டுடு, எண்ணங்கள் எழவிடாதேன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. எண்ணங்கள் வரத்தானே செய்யுது. ஆமா, ஆனா அதுல சிக்காம கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கவலைகளையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல விழிப்புணர்வோட இருக்கணும். ஆனா இன்னும் ஆழமா பார்த்தா மனசுன்னு தனியா ஒண்ணு இல்ல. அது வெறும் எண்ணங்களோட தொகுப்பு, ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் நின்றா மனசு இல்ல. மனம் என்பது எண்ணங்களை தவிர வேறில்லை. ஒரு நொடிக்கு உங்கள் எண்ணங்களை நிறுத்தினால் மனம் எங்கே போகிறது என்று பாருங்கள்னு அவர் சொன்னது இதுதானோ? அதேதான் குரு பத்தி சொல்லும்போது குருவே ஆத்மா, குருவே பிரம்மம்னு சொல்றாரு. அதனாலதான் வாழும் குரு முக்கியம். அவரோட இருப்பு சந்நிதியே சீடர்களுக்கு வழிகாட்டும், பதிலளிக்கும். நாற்காலி சம்பவம்னு ஒன்னு சொல்லுவாங்களே, குருவில்லாமலேயே பதில் வந்ததுன்னு. ஆமா, குருவோட சந்நிதியில அது நடக்கும். குருவுக்கு சக்தி பாய்ச்சிறது, முகத்தை பார்த்து உள்ளத்தை அறியறது போன்ற திறன்கள் இருக்கலாம். ஆனா குரு எதையும் கத்துக்கிறதில்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த முழுமை நிலையில இருக்கார். அதனால தனக்கு வாரிசு யாரும் இல்லைன்னு தெளிவா சொல்றார். ரமண மகரிஷி அவரை குருமா ஏத்துக்கிட்டார். ஆனா சில விஷயங்கள்ல அவரோட உரையாடல்கள், கருத்து வேறுபாடுகள் கூட இருந்திருக்கு. மகர்ஷியோட இலக்கணத்தை திருத்தினதா ஒரு கதை கூட இருக்கு. ஆமா, குரு சிஷ்ய உறவுங்கிறது அப்படிப்பட்டதுதான். உலக அமைதி பத்தி கேட்டா என்ன சொல்றார்? அது தனிமனிதனோட ஞானோகயம் மௌனம் மூலமா தான் வரும்னு சொல்றாரு. வெளியில போய் உலகத்தை சரி பண்றதுங்கிறது கனவுல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ற மாதிரி முதல்ல கனவுல இருந்து முழிக்கணும். அதாவது தனி மனிதன் அமைதி அடைஞ்சா அது உலக அமைதிக்கு தானா வழிவகுக்கும். சும்மா அமைப்புகள், சடங்குகள் மூலமா வராது. முன்னாடி பேசின பௌத்த பெண்மணி கதை மாதிரி அமைதிக்காக சடங்கு செஞ்சவங்க கிட்ட அந்த பொம்மையை தூக்கி எரிஞ்சிட்டு அமைதியா இருங்கன்னு சொன்னது. துன்பம், விதி பத்தியும் அவரோட கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது. துன்பம் நல்லது, அவசியங்கிறத ஏத்துக்கல. விதிங்கிறது வெளிமுகமா இருக்கிற மனசுக்கு தான் பொருந்தும், உண்மை நிலைக்கு இல்லைன்னு சொல்றார். இது ரமண மகரிஷி சொன்ன மாதிரி இருக்கே, கனவுலிருந்து முழிக்கிறது தான் முக்கியம், கனவை மாத்துறது இல்லைன்னு. ஆமா, கிட்டத்தட்ட அதே கருத்து தான். உண்மை நிலைய உணர்றது தான் முக்கியம். வாழ்க்கையில நடக்கிறதா நாம நினைக்கிற விஷயங்களை மாத்த முயற்சி பண்றதை விட. ஆக இந்த எழுத்துக்கள், அனுபவங்கள், போதனைகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பாபாஜியோட வழி ரொம்ப நேரடியானது, சமரசம் இல்லாதது, அனுபவத்துக்கு முதலிடம். கரெக்ட். சுருக்கமா சொன்னா மையமான விஷயம் என்னன்னா, நேரடி அனுபவத்துக்கு முக்கியத்துவம், குருவோட அருளின் பங்கு, எதுவுமே நிகழவில்லைங்கிற அந்த அஜாதவாத தத்துவம், அப்புறம் அந்த முயற்சியற்ற நிலை. இதுதான் பாபாஜியோட போதனைகள்ல நாம பாக்குற முக்கிய அம்சங்கள். சீடர்களோட அனுபவங்கள் எல்லாம் இந்த கருத்துக்கள் எப்படி வாழ்க்கையில வெளிப்படலான்னு காட்டுற ஒரு கண்ணாடியா இருக்கு. ஆமா, வெறும் தத்துவமா இல்லாம அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குது. சரி, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஒரு பக்கம் பாபாஜி எதுவுமே நிகழவில்லை, உலகம் ஒரு தோற்றம்னு சொல்றார். இன்னொரு பக்கம் நாம தினமும் பார்க்கிற, அனுபவிக்கிற இந்த யதார்த்தமான உலகம் இருக்கு. இது ரெண்டும் எப்படி பொருந்தும்? ஆமா, இதுதான் $1,000,000 கேள்வி. நாம பாக்குற இந்த உலகம் முழுக்க முழுக்க ஒரு தோற்றம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேறேதோ ஒரு உண்மை நிலை இருக்கா? அது எப்படிப்பட்டது? இது ஆழமா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உரையாடல் அதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கலாம். ஏமா, இந்த எழுத்துக்கள், இந்த அனுபவங்கள்லாம் ஒரு வாசல் தான். இதுக்குள்ள போய் நீங்களே உங்க தேடலை தொடரலாம். ஆமா,
இது பாபாஜியோட பரந்த உலகத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி தான். அவரோட கருத்துகள் சில சமயம் முரண்பாடா தோன்றலாம், ஆனா அது நம்மோட இயல்பான சிந்தனை முறைய ஒரு உழுக்குது. மேலும் சிந்திக்கவும் ஆராயவும் இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நன்றி. நன்றி.